நான் உங்கள் ஹசன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ART ATTROCITIES. ஒவ்வொரு விஷயமும் வந்து புதுசாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் புதுசாக கற்றுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் வந்து ஆர்வமாக தான் இருக்கும். இன்றைக்கி அந்த விதமாக வந்து உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்னா வந்து மங்கி ஃபிஷ் நாட் அப்படிங்கிற வந்து ஒரு இது பண்ணுறோம். நாட் அப்படின்னா முடிச்சு, அதாவது மங்கி ஃபிஷ் நாட் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. எல்லாருமே வந்து கண்டிப்பாக யோசிப்பீங்க. அது என்னன்னு தெரியலங்க, அது பேரோட காரணம்லாம் தெரியல. ஆனால் பார்க்க வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயமா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதாக இருந்துச்சு. அதனால தான் அதை வந்து கற்றுக்கிட்டு உங்களுக்கு எப்படி வந்து சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி வந்திருக்கோம். லைக் நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க மங்கி ஃபிஷ் நாட்னா என்னென்னு. நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்களேன். இதான் வந்து ஆக்சுவலாக மங்கி ஃபிஷ் நாட்டு. தெரியுதுங்களா? பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கீ செயின் பண்ணியிருக்கோம். தெரியுதுங்களா? யூஸ் பண்ணி நாங்கள் கீ செயின் பண்ணியிருக்கோம். வாங்க இது எப்படி பண்ணலாங்கிறது வீடியோ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா, நான் கையில் வச்சுருக்கிறது வந்து கோலிக்குண்டு. இந்த கோலிக்குண்டு எதுக்கு அப்படின்னா வந்து இதுதான் வந்து நம்ம சென்டரில் வைக்க போகிறோம். இந்த கோலிக்குண்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து பால் கூட யூஸ் பண்ணலாம். அடுத்து நான் கையில் எடுக்கிறது வந்து நைலான் ரோப்பு. இந்த நைலான் ரோப்பு தான் வந்து அந்த கோலிக்குண்டை சுற்றி வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பேரகைட் ரோப்போ இல்லை அதர் ரோப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து செருப்பு தைக்கிற ஊசி. அந்த ஷார்ப் எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷார்ப் எட்ஜ் யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து எதாவது கரெக்ஷன்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்கும், அதை பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து நார்மலான கம்பி தான். அந்த கம்பியை எடுத்து வந்து நான் வந்து யூ ஷேப்பில் வந்து உடச்சி வச்சுருக்கேன். ரீசன் என்னென்னா இதை சுற்றி தான் வந்து நம்ம வந்து நூலை வந்து சுற்றும் போது ஈஸியாக இருக்கும். அதுக்காண்டி தான் அந்த ஷேப்பில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ முடிச்செல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த கம்பியில் வந்து ஒரு நாட் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கிளாக் வைஸில் வந்து நம்ம வந்து 10 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி சுற்றிக்கணும். நீங்கள் சுற்றும் போது ஒவ்வொரு இதாக இந்த மாதிரி பிடிச்சி வச்சுருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இல்லைனா உங்களுக்கு சுற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ டைம்ஸ் நீங்கள் வந்து சுற்றி முடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து அந்த பால் கோலிக்குண்டே உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சாச்சு, கரெக்டாக செட் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டேரெக்ஷனில் வந்து நம்ம வந்து சுற்ற ஆரம்பிச்சிடலாம். மொத்தம் இதில் 3 டேரெக்ஷனில் சுற்றுவோம். ஃபஸ்ட் டேரெக்ஷன் ஓவர் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் டேரெக்ஷன் நம்ம வந்து சுற்ற போகிறோம். ஃபஸ்ட் டேரெக்ஷன் சுற்றி முடித்த உடனே என்ன பண்ணணும்னா அந்த எட்ஜை வந்து எடுத்து உள்ளே விட்டு எந்த டேரெக்ஷனில் அடுத்து சுற்ற போகிறோமோ அந்த டேரெக்ஷனில் வந்து இது பண்ணி அந்த பால் சுற்றி வந்து லாக் பண்ணிடணும். லாக் பண்ணியாச்சுன்னா அடுத்த டேரெக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் ஃபஸ்ட் டேரெக்ஷன் சுற்றி முடித்து செகண்ட் டேரெக்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இதோட செகண்ட் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். செகண்ட் இதோட தேர்ட் டேரெக்ஷன் வந்து கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து சுற்றுறீங்க அப்படின்னா சுற்றிட்டு இருக்கும்போது அந்த ஆர்டரில் வந்து கரெக்டாக வச்சுருக்கணும். அப்படிங்கும்போது இந்த இது பாருங்கள், நான் தம்பை வச்சு எப்படி வந்து பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள், என்னோடய பெருவிரல் வச்சு எப்படி பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள். இது மாதிரி வந்து பிடிச்சிட்டு நீங்கள் வந்து அடுத்தடுத்த வந்து சுற்ற ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த டேரெக்ஷனில் ஒரு 10 டைம்ஸ் சுற்றணும் நம்ம. இப்போ சுற்றிட்டு இருக்கும்போதே வந்து தம்பை வச்சு நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. அந்த மாதிரி அந்த சுற்றுறது வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக அடுத்தடுத்து மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா கடைசியில் கஷ்டமாக இருக்கும். லாஸ்ட் இது சுற்றுறேன். சுற்றி முடித்த பிறகு இப்போ வந்து அடுத்த சைடு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கம்பி வந்து இருக்கிற பிரச்சனை இருக்கனால கம்பியை கழட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இப்போ தேர்ட் டேரெக்ஷன் நம்ம வந்து சுற்ற போகிறோம். சுற்றும் போது இது மாதிரி ஒரு இதில் வந்து உள்ளே விட்டுறணும். விட்டுட்டு அடுத்த இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த இதோட மேலே வந்து இது பண்ணிவிட்டு இன்னொரு இதில் வந்து உள்ளே வரணும். உள்ளே மேலே இப்படி மாற்றி இது பண்ணும். அதாவது ஆக்சுவலாக ஒரு சைடை வந்து உள்ளேயும் இன்னொரு சைடை வந்து வெளியவும் வர மாதிரி வந்து அந்த சென்டரில் வந்து சுற்றணும் தேர்ட் டேரெக்ஷன். நீங்கள் இந்த மாதிரி கன்னியூஸாக சுற்றிக்கிட்டே இருந்தீங்கனாலே வந்து ஓரளவுக்கு இது வந்து ஃபுல்லுமே வந்து இதாகிடும். இப்போ ஃபுல்லாக பார்த்துருவாங்க. Come
இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சுற்றி முடிச்சாச்சு தேர்ட் டைரெக்ஷனும். வந்து லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம முதல்ல ஒரு நாட் போட்டிருந்தோம்ல அந்த கம்பியோட, அந்த நாட்டை வந்து இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ண பிறகு கம்பியை வந்து நேராக்கியாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ லென்த் வந்து அந்த இது தேவையோ, ஒரு சைடு ஏதாவது ஒரு சைட்லேருந்து நம்ம வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம். எவ்வளோ லென்த் வந்து தேவையோ அந்த லென்த் அளவுக்கு, இப்போ நான் வந்து எனக்கு ஒரு மீட்டர் அளவு இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால ஒரு 50 + 50 1 மீட்டர் இருக்கிற மாதிரி வச்சுட்டு, இப்போ வந்து நம்ம வந்து முடிச்ச ஊற்றோம்ல அந்த சைடை வந்து ரிட்டன் நம்ம வந்து உள்ளே தள்ளி வெளியே எடுக்கிறோம். எதுக்கு அப்படின்னா டைட்டனிங் ப்ராசஸ் இது. ஃபுல்லாக செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் டைட்டனிங் ப்ராசஸ் தான் வந்து செகண்ட் இது. இப்போ வந்து டைட்டனிங் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அந்த பெர்ஃபெக்ட் ஷேப் கிடைக்கும். இப்போ பாருங்களேன், அந்த ஒரு இதை உள்ளே தள்ளி வெளியே எடுத்துட்டேன். இப்போ திரும்ப அதை வந்து வெளியே எடுத்துகிட்ருக்கேன். இது மாதிரி வந்து எந்த சைடை வந்து எடுக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடை உள்ளே தள்ளணும். தள்ளி 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 இப்படி வெளியே எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம ஃப்ரண்ட் எப்போ எங்கேருந்து எங்கே இப்போ வந்து நம்ம வந்து ஒரு எட்ஜில் ஸ்டார்ட் பண்ணோம்னா அடுத்த எட்ஜு வந்து வெளியே வர வரைக்கும் இந்த மாதிரி இந்த டைட்டனிங் ப்ராசஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது இந்த டைட்டனிங் ப்ராசஸ் பண்ணும்போது என்ன பிரச்சனை ஆகும்னா, இந்த மாதிரி எக்ஸஸாக உள்ள ரோப்பு தான் பிரச்சனை. ஸோ அந்த ரோப்பை வந்து இந்த மாதிரி வந்து முடிச்சு போட்டு வச்சுக்கலாம், சுற்றி வச்சுக்கலாம். செகண்ட் இதையும் சுற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டனிங் பண்ணுற அந்த இது மட்டும் தான் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குது. மற்றதெல்லாம் ரவுண்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து டைட்டாக இருக்கும். இந்த இது பண்ணும்போது நல்லா டைட்டாகவே வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அது மாதிரி வந்து அந்த இது மாறாமல், ஆர்டர் மாறாமல், அந்த 1 2 3 ஆர்டர் மாறாமல் கரெக்டாக அந்த இது வந்து ஒரு இதுக்கு மேலே ஒரு இது ஏறாமல் வந்து பத்திரமா வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கணும். பார்த்தீங்களா, ஃபுல்லுமே கரெக்டாக இருக்குது பாருங்களேன். இப்போ அடுத்தது மாறும்போது பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து கரெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்றுக்கு மேலே ஒன்று இது மாதிரி இதாகிடுச்சு அப்படின்னா அந்த ஊசி இருக்குல்ல, அந்த ஊசியை வச்சு என்ன பண்ணணும்னா அதை வந்து எந்த சைடு போகணுமோ அந்த சைடு வந்து அதை வந்து பெரட்டி விட்டுறணும். கல்லுலாம் வந்து பெரட்டுவாங்களா, அது மாதிரி வந்து இதை வந்து ஒரு எந்த இதில் மாறி இருக்கோ அந்த இதில் வந்து கரெக்ட் பண்ணி அடுத்ததுக்கு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக வந்து போய் நின்றுக்கிறோம். ஸோ அந்த தான் பண்ணிகிட்ருக்கேன் நான். அந்த கரெக்ட் பண்ணுறது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்து எல்லாமே ஆர்டராக இருக்கும். உங்களுக்கு எந்த இதுவும் இருக்காது, பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்க தள்ளிகிட்ருக்கேன், தள்ளி முடிச்சிருச்சு. தெரியுதுங்களா? இப்போ அடுத்ததுக்கு மாறிடுச்சு. இப்போ எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. எங்கெங்கே அந்த மாதிரி மாறி இருக்கும் அந்த கரெக்ஷன் ப்ராசஸ் தான் ஃபுல்லாக முடிச்சிருங்க.
பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரெடி ஆயிடுச்சு. கரெக்ஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து எப்படி வந்து அந்த கீ செயின்க்கான அந்த இது வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட் உங்களுக்கு சொல்கிறேன். இது எப்படின்னா வந்து ஒரு சைடு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். முன்னாடி சைடை எடுத்து அதை சுற்றி வந்து ஒரு முடிச்சு போடணும், அவ்வளோதான். இப்போ அடுத்து என்ன பண்ணால் எந்த சைடு முடிச்சு போட்டோமோ அதை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு அந்த இன்னொரு இது பக்கம் இருக்குல்ல ஸ்ட்ரைட்டாக வச்சுருந்தது அதை வந்து இது பண்ணணும். இப்போ ஒரு சைடு ஸ்ட்ரைட்டாக வச்சு இன்னொரு சைடை வச்சு முடிச்சு போடணும். அடுத்து வந்து முடிச்சு போட்ட சைடை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அடுத்த சைடை வச்சு முடிச்சு போடணும். இப்படி மாற்றி 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 நீங்கள் வந்து முடிச்சு போட்டாலே வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆயிரும். பார்த்துட்டு வாங்க எப்படி பண்ணுறேன்னு. அது மாதிரி நீங்கள் போடும்போது நல்லா டைட்டாக வந்து இழுத்துக்கணுங்க. இல்லை அப்படின்னா லூஸாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஈஸியாக அவுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா முடிஞ்ச அளவுக்கு டைட்டாக வந்து இது பண்ணிக்கோங்க, இழுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து முடிச்சு போட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு லென்த் வந்து வச்சுக்கோங்க. பாருங்க ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இப்போ உங்களுக்கு அடுத்து வந்து அந்த கீ மாட்டுறதுக்கான ரிங்கு. இதை நீங்கள் பண்ணும்போது கீ இருந்துச்சுன்னா கீயை உள்ளே விட்டே நீங்கள் சுற்றுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் சுற்றி முடிச்சுட்டு கூட இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எட்ஜை எடுத்து உள்ளே விட்றோம், இன்னொரு சைடில் வெளியே எடுக்கிறோம், திரும்ப உள்ளே விட்றோம், வெளியே எடுக்கிறோம், உள்ளே விட்றோம், வெளியே எடுக்கிறோம். இப்போ நூல் தப்பாங்களா அந்த தைக்கிற மாதிரி தான் வந்து இதை உள்ளே விட்டு வெளியே எடுக்கிறது, உள்ளே விட்டு அடிக்கிறது. அப்படி இது பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரிங்கு வந்து இதாகும், ஃபுல்லாக வந்து ஒரு ரிங் மாதிரியே ஃபார்ம் ஆயிடும். அதுக்கப்புறம் எக்ஸஸாக உள்ளதை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.